லக்னம் என்றால் என்ன அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்டில் கொடுத்துருந்தாரு, எனக்கு சார் எனக்கு ராசியே தெரியாதுன்னு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா இந்த காலத்தில் ராசி தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஜாதகங்கள் கிடையாது, யாருக்கும் நட்சத்திரம் தெரியாது. இப்போ வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் கொடுத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ இல்லை மொபைல்லையோ நீங்களே கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டுடலாம். அப்படி போடுற ஜாதகத்தில் ரெண்டு கட்டம் வரும், ராசி கட்டம், நவாம்ச கட்டம்னு வரும். அந்த ராசி கட்டத்தில் சந்திரன் எங்கே நிற்குதோ அதுதான் உங்களுடைய ராசி. இப்போ பார்த்தீங்கன்னா மகரத்தில் நிற்குது, உங்களுடைய ராசி மகர ராசி. இப்போது இதை எப்படின்னா, இதை ஒரு சிம்பிளாக சொல்லலாம் ராசி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத. மொத்தம் வந்து ராசிகள் 12, மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள், நட்சத்திரங்கள் 27. இந்த 27 நட்சத்திரத்தையும் இந்த 12 ராசியில் வந்து அடைச்சிருக்காங்க முன்னோர்கள். இது எப்படி சரியாக வராதே சார், மீதி வருமேன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஒரு டெக்னிக் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள். ஸோ 27 நட்சத்திரத்துக்கு 27 × 4 108 பாதங்கள் வரும். அந்த 108 12ஆல் வகுங்க, 9 வரும். ஸோ ஒரு ராசியில் 9 பாதங்கள் இருக்கும். 9 பாதங்கள்னால் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கிறப்ப என்னாகும், ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் வரும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசின்னு எடுத்திங்கன்னா அங்கே கேது நட்சத்திரமான அஸ்வினி 4 பாதம் இருக்கும். அடுத்து சுக்கிரன் நட்சத்திரமான பரணி 4 பாதம் இருக்கும். ஸோ 4 4 8 பாதம் ஆகிப்போச்சு. இன்னும் ஒரு பாதம் வேணும் இல்லையா. அடுத்தது கிருத்திகை சூரியன் நட்சத்திரம், அதனுடைய முதல் பாதம் மட்டும் மேஷத்தில் வரும். இந்த மீதி 3 பாதம் எங்கே போகணும்னா அடுத்தது ரிஷபராசிக்கு போயிடும். கிருத்திகையின் 3 பாதங்களும் ரிஷபராசியில், அடுத்தது ரோகிணி 4 பாதம். ஸோ 4 3 7 ஆச்சு. அடுத்தது மிருக சீரிஷம் செவ்வாய் நட்சத்திரம், அதில் 2 பாதங்கள் இந்த ரிஷபராசியில் வரும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலும் 9 பாதங்கள் இருக்கும், 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, உங்களை நட்சத்திரம் எதுன்னு கேட்பாங்க. நீங்கள் ரோகிணின்னு சொன்னீங்கன்னா ரிஷபராசின்னு உடனே குருக்கள் சொல்லுவார். அதே நீங்கள் மிருகசீரிஷம்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், உடனே கேட்பார் ரிஷபராசியா மிதனராசியான்னு கேட்பார். ஏன்னா ரிஷபத்தில் மிருகசீரிஷத்தின் 2 பாதம் இருக்குது, மீதி 2 பாதம் எங்கே இருக்குங்கன்னா மிதனத்துக்கு போயிடுது. ஸோ வந்து இப்படியாக ராசிகளை பார்த்தீங்கன்னா நாம் கண்டுபிடிக்கிறது நம்ம நட்சத்திரங்கள் உதவுது, நட்சத்திர பாதங்கள் உதவுகிறது. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பக்கத்திலே ஒரு ஜாதக கட்டத்தை கொடுத்துருக்கேன், அதாவது ஒரு ராசி கட்டத்தை கொடுத்துருக்கேன். அதில் வந்து நட்சத்திர பாதங்கள் வாரியாக எந்தெந்த ராசியில் எந்த நட்சத்திரங்கள் வரும், அதனுடைய பாதங்கள் வரும்னு போட்டிருக்கோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறேன்.